जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் மண்டனர் சரசவாணி தம்பதியை வென்றது. ஒரே காரியக்காரர் வீட்டுக்கு ஒரே சும்மா நிலைக்காரர் போய் சேர்ந்தார். மண்டன மிஸ்ரர் குமாரில பட்டரை போல மாற்று கட்சிக்காரரை மதித்து வரவேற்கும் குணமுள்ளவராக இல்லை. வேத கர்மாக்களை விட்டுவிட்டு ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சந்நியாசிகள் என்றால் அவருக்கு கட்டோடு பிடிக்காது. அவர்களை பார்த்தாலே பாபம் என்று நினைத்தார். அந்த வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக ஆச்சாரியால் போய் சேர்ந்தார். எத்தனை விரோத பாவம் கொண்டவரானாலும் நாம் சத்திய தத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் இருக்கப்படாது என்ற கருணையிலே. அன்றைக்கு பார்த்து மண்டன மிஸ்ரர் வீட்டில் ஸ்ராத்தம். இப்படி ஒரு பித்ருகர்மாவில் சந்நியாசியை பார்த்தால் இரட்டிப்பு பாபம் என்று அவர் நினைத்திருப்பார். ஸ்ராத்தம் என்றால் ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்று அர்த்தம். நிஜமாகவே அப்படி உள்ளே மண்டன மிஸ்ரர் பண்ணி கொண்டிருந்தார். அனாச்சார வாடை எதுவும் உள்ளே வரக்கூடாதென்று வாசற்கதவை சாத்தியிருந்தது. ஆச்சாரியால் எப்படியும் அவருக்கு அனுகிரகித்தே தீருவது என்று வந்திருந்தார். அதனால் ஒரு வேடிக்கையான விதத்தில் உள்ளே போய்விட்டார் என்று கர்ண பரம்பரையாக கதை இருக்கிறது. அக்காலத்தில் சாணார்களுக்கு ஒரு வித்தை தெரியுமாம். தென்னை மரத்தின் அடிபாகத்தில் ஒரு மந்திரம் சொல்லி அடிப்பார்களாம். உடனே அது துவண்டு வளைந்து உச்சி பூமியை தொடுமாம். அந்த உச்சியிலே சாணான் ஏறிக்கொள்வான். அங்கே காய் பறிப்பதோ கள் இறக்குவதோ தன் காரியத்தை பண்ணிக்கொள்வான். அப்புறம் எந்த பக்கம் இறங்க நினைக்கிறானோ அப்படி அந்த மரம் திரும்பி வளைந்து உச்சியால் பூமியை தொடும்படி மந்திரம் போடுவானாம். மரம் அப்படியே பண்ணியவுடன் சுலபமாக இறங்கி விடுவான். மண்டன மிஸ்ரரின் அகத்துக்கு வெளியில் ஒரு தென்னை மரம் இருப்பதை ஆச்சாரியால் பார்த்தார். அந்த பக்கமாக ஒரு சாணான் போவதையும் பார்த்தார். அவனிடம் போய் உன் வித்தையை எனக்கு சொல்லிக் கொடு என்று கேட்டுக்கொண்டார். வித்யா ஸ்வீகரணத்தில் பெரியவன் சின்னவன் என்ற பேதம் கூடாது என்ற சாஸ்திர கருத்தை ஏற்றுக்கொள்ளும் எளிமை ஆச்சாரியாளுக்கு இருந்தது. அப்படித்தான் சர்வஜரானார். அவனும் சொல்லிக் கொடுத்தான். அப்புறம் ஆச்சாரியால் அந்த வித்தையால் தென்னை மரத்தை வளைத்து ஏறிக்கொண்டு அது வீட்டு உள்பக்கம் திரும்பி முற்றத்தில் தம்மை இறக்கிவிடும்படி பண்ணினார். இது கர்ண பரம்பரை கதை. சங்கர விஜயங்களில் யோக சக்தியால் உள்ளே போனார் என்று இருக்கும். இவர் உள்ளே போன போது பிராமணர்களை போஜனத்துக்கு அமர்த்துகிற கட்டம். அந்த பிராமணர்கள் யாரென்றால் மகா பெரியவர்களான 2 பேர். ஒருவர் மீமாம்சா சாஸ்திரத்தின் ஆதாரமான சூத்திரத்தை செய்த ஜைமினி மகர்ஷி, மற்றவர் ஜைமினிக்கு சாமவேதம் உபதேசித்த குருவான சாக்ஷாத் வியாசாச்சாரியாள். மண்டன மிஸ்ரரின் அனுஷ்டான ஸ்ரத்தையை மதித்து அவர்களே கண்ணுக்கு தெரியும்படி பிராமணார்த்தத்துக்கு வந்திருந்தார்கள். சர்ப்பம் எதுவும் அண்ட முடியாமல் பரீட்சித்து எத்தனையோ பந்தோபஸ்து பண்ணி கொண்டிருந்தும் தக்ஷகன் என்கிற நாகராஜன் எலுமிச்சம் பழத்தில் ஒளிந்து கொண்டு அவனிடம் போனான் அல்லவா? அப்படி மண்டன மிஸ்ரர் மகர்ஷிகளை வைத்துக்கொண்டு பந்தோபஸ்தாக பித்ருகாரியம் பண்ணியும் அவர் கண்டாலே கரித்த இந்த சந்நியாசி மூடின கதவை மீறி அவரிடம் போய் சேர்ந்தார். தக்ஷகன் விஷத்தை செலுத்தப் போனான். இவர் ஞானாமிர்தத்தை செலுத்துவதற்காக போனார். இந்த சமயத்தில் திடீரென்று சந்நியாசி பயல் வந்து குதித்திருக்கிறானே என்று மண்டன மிஸ்ரருக்கு மகா கோபம் வந்தது. எங்கே இருந்து முண்டி என்று சத்தம் போட்டார். முண்டி என்றால் மொட்டை தலைக்காரன். ஷௌள சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற குடுமியை சந்நியாசி அறுத்து போடுவதால் மீமாம்சகர்கள் அவனை முண்டி என்று கரித்து கொட்டுவார்கள். எங்கே இருந்து வந்து தொலைஞ்ச என்கிற அர்த்தத்தில் இவர் எங்கே இருந்து முண்டி என்று கேட்டார். ஆச்சாரியால் வேண்டுமென்றே அதற்கு வேடிக்கையாக அர்த்தம் பண்ணி கொண்டு பதில் சொன்னார். சரீரத்தில் எங்கே இருந்து ஆரம்பித்து கேச விசர்ஜனம் என்று அவர் கேட்டதாக வைத்துக்கொண்டு கழுத்திலிருந்து முண்டி என்றார். சந்நியாசிகள் கழுத்துக்கு கீழ் முண்டனம் செய்து கொள்ள கூடாது.
இதேபோல மண்டனமிஸ்ரர் மேலே மேலே கேட்ட கேள்விகளுக்கும் ஆச்சாரியால் வேறு விதமாக அர்த்தம் பண்ணி கொண்ட மாதிரியே வேடிக்கையாக டக்கு டக்கு என்று பதில் சொல்லி கொண்டு போனதாக புஸ்தகங்களில் இருக்கிறது. ஸ்ருதி வாக்கியங்களை தாங்கள்தான் சரியாக புரிந்து கொண்டு எப்படி அர்த்தம் செய்ய வேண்டுமோ அப்படி பிரித்து சேர்த்து பண்ணுவதாக மீமாம்சகர்களுக்கு தற்பெருமை உண்டு. அப்படிப்பட்ட மீமாம்சகருடைய வார்த்தையிலேயே 2 அர்த்தம் கண்டுபிடித்து ஆச்சாரியால் பதில் சொல்லி கொண்டு போனார். மண்டனமிஸ்ரருக்கு அவமானமாகி ஆத்திரம் தலைக்கேறியது. ஆனால் ஸ்ராத்த காலத்தில் ஏதும் அசம்பாவிதம் நேராமல் ஜைமினியும் வியாசரும் அவரை சமாதானப்படுத்தினார்கள். ஆச்சாரியாளின் பெருமை தெரிந்தவர்களானதால் சந்நியாசியை விஷ்ணு இலையில் அமர்த்துவது சாஸ்திர சம்மதமே ஆனது. ஆகையால் இவரை அப்படி உட்கார வைத்து பிக்ஷை பண்ணு, அதுதான் யுக்தம் என்று சொன்னார்கள். பிராமணார்த்தக்காரர்கள் யாரானாலுமே அவர்கள் சொல்வதை மீறக்கூடாதென்று சாஸ்திரம். இவர்களோ மகா பெரியவர்கள். என்ன பண்ணுவது? வேறே வழியில்லாமல் மண்டனமிஸ்ரர் வேண்டா வெறுப்பாக ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பிக்ஷைக்கு உட்காரணும் என்று கேட்டுக்கொண்டார். ஆச்சாரியாள், நான் அன்ன பிக்ஷைக்கு வரவில்லை, வாத பிக்ஷைக்கு வந்திருக்கிறேன், குமாரில பட்டர் சொல்லி வந்திருக்கிறேன் என்றார். பட்டர் பேரை சொன்னதும் மண்டனமிஸ்ரரின் துவேஷ பாவம் மாறிற்று. முதலில் இந்த பிக்ஷையை ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் வாதம் செய்வோம் என்றார். நல்லபடியாக திவசம் முடிந்தது. வியாசரும் ஜைமினியும் வந்தபடியே போனார்கள். அப்புறம் ஆச்சாரியாலும் மண்டனமிஸ்ரரும் வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். தீர்ப்பு சொல்ல மத்தியஸ்தமாக யாரை வைத்து கொண்டார்கள் என்றால் மண்டனமிஸ்ரரின் பத்னியான சரசவாணியைத்தான். யாரோ ஊர் பெண்டுகளையும் கிளிகளையும் கூட தேர்ந்த சாஸ்திர ஞானம் உள்ளவர்களாக இவர் ஆக்கியிருக்கிறார் என்றால் இவருடைய சொந்த பத்னி மகா பண்டிதையாகத்தானே இருக்க வேண்டும் என்பதால் ஆச்சாரியாள் அவளுடைய மத்தியஸ்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். இது மானுஷமாகச் சொல்வது. அவதாரம் என்று பார்த்தால் ஆச்சாரியாளுக்கு மண்டனமிஸ்ரர் பிரம்மாவே என்றும் சரசவாணி வித்யாதி தேவதையான சாரதையே என்றும் தெரிந்திருக்க வேண்டும். சரஸ்வதியின் தீர்ப்புக்கு யார்தான் கட்டுப்பட மாட்டார்கள்? சரசவாணிக்கு ஒரு தர்ம சங்கடம். 2 பேரில் ஒருத்தர் தோற்று போனதாக அவள் தீர்ப்பு கொடுக்க வேண்டி வரும். பர்த்தாவை அப்படி சொல்வது முறையாயில்லை. ஒரு சந்நியாசி சிரேஷ்டரை சொல்வதும் நன்றாயில்லையே என்று பார்த்தாள். நம் வாயால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து ஒரு யுக்தி செய்தாள். 2 பேருக்கும் புஷ்பஹாரங்களை அர்ப்பணம் பண்ணி போட்டுக்கொள்ளச் சொல்லி யாருடைய ஹாரம் வாடாமலே இருக்கிறதோ அவருக்கே ஜெயம் என்று சொன்னாள். வாதம் ஆரம்பிக்கும் முன் 2 பேரும் ஒரு நிபந்தனை செய்து கொண்டார்கள். ஆச்சாரியாள் ஜெயித்தால் மண்டனமிஸ்ரர் கிரகஸ்தாசிரமத்தையும் அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும். மண்டனமிஸ்ரர் ஜெயித்தால் ஆச்சாரியாள் சந்நியாசத்தை விட்டுவிட்டு கிரகஸ்தராகி கர்மானுஷ்டானமெல்லாம் பண்ண வேண்டும் என்று. சுத்த பிரம்மச்சாரிய மூர்த்தியான ஆச்சாரியாள் ஒரு நாளும் ஒப்புக்காக கூட நான் கிரகஸ்தனாகிறேன் என்று சொல்லியிருக்க மாட்டார் என்பதால் இன்னொரு தினசாகவும் சொல்வதுண்டு. அதாவது தாம் தோற்று போனால் மரணாந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்வதாக சொன்னார் என்பார்கள். பிராணன் போகும் வரை ஆகாரத்தை தொடுவதில்லை, ஜலபானம் பண்ணுவதில்லை என்று உபவாசம் இருப்பதுதான் மரணாந்த பிராயச்சித்தம். தம்முடைய சந்நியாச சரீரத்தை கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்வதை விட அதை தியாகமே பண்ணத்தான் ஆச்சாரியாள் நினைப்பார் என்பதால் இப்படி சொல்வது. வாதம் ஆரம்பித்தது. முன்னே வியாசருக்கும் ஆச்சாரியாளுக்கும் நடந்த மாதிரிதான் இதுவும் 2 பண்டித பர்வதங்கள் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மோதிக்கொள்வதாய் இருந்தது. 21 நாள் இப்படி வாதம் நடந்தது. கர்மா பக்திகளால் முடிவாக ஞானத்தையே அடைய வேண்டும் என்று ஆச்சாரியால் ஸ்ருதி யுக்தி அனுபவங்களால் நன்றாக எடுத்து காட்டினார். பக்தியின் அன்பு அப்புறம் அன்பும் நிறைந்து அடங்கி போகிற அத்வைத ஞானத்தின் சாந்தம், இவற்றால் தான் ஜீவனுக்கு பூரணத்துவம், இதுவே வேதங்களின் பரம தாத்பரியம் என்று காட்டினார். அந்த அன்புக்கும் சாந்திக்கும் இருப்பிடமாக உள்ளவரே சந்நியாசி. அவன் கர்மத்தை விட்டவன் என்பதால் நிந்திக்கத்தக்கவன் அல்ல என்று காட்டினார். மண்டனர் சரசவாணி தம்பதியை வென்றது. நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர. மகாபெரியவா. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய